ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வீடியோ இப்போ ப்ளே பண்ணுறேன், அது கேளுங்க. ஒரு வயசானவர், ஒரு 60 வயசு இருக்கும். அப்படி பக்தி பலமாக தெரிகிறாரு. யூடியூப்பில் தான் இருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அவர் வாய்ஸ் கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பட்டை, அப்படி கொட்டை, அந்த சாமிக்கு கட்டுற அந்த வேஷ்டி துண்டு அதுதான் போட்டிருக்காரு. பார்த்தாலே ஏதாவது ஜோதிடராக இருக்கலாம், அல்லது ஏதாவது கோயில் அர்ச்சகராக இருக்கலாம். அந்த மாதிரி ஆன்மீகவாதி இல்லைன்னா ஜோதிடர் அந்த மாதிரி இருக்காரு. அவர் பேசுறது கேளுங்க. எனக்கு அது புரியல. என்ன இந்த வயசுக்கு அப்புறம் கூட இவருக்கு ஒரு தெளிவு இல்லை. ஒரு வயசுக்கு மேலே ஒரு புரிதல் வந்துடாதா வாழ்க்கைய? அது இப்படியா பேசுவாங்க? இது என்னன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் நமக்கு எதிரினா அவங்கள விட்டு விலகிக்கலாம், அல்லது அப்படிதான் பண்ண முடியும். அவங்கள விட்டு விலகிக்கணும். அவங்க செய்கிறது பிடிக்கலன்னா நம்ம விலகிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொல்கிறது எதுவுமே நடக்காது. கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருக்காரு. டாப்ல ஒருத்தன் இருந்து நிமிஷம் கொடுக்குறான். அவன் ஃபோட்டோ கிடைச்சா விட்டுறாதீங்க. அவன் ஃபோட்டோ ஏதோ ஒரு வகையில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவனுடைய வாயில் ஒரு பெருக்கல் குறியை ஒன்று போட்டு விடுங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சு அந்த ஃபோட்டோவை சுருட்டி ஒரு தேங்காயை எடுத்து தண்ணியை கண்ணு திறந்து ஓட்டைய உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அவன் ஃபோட்டோ உள்ளே போட்டு தேங்காயை சீல் வச்சு அடைச்சிட்டு அந்த தேங்காயை கொண்டுட்டு போய் கருப்பு துணியில் கொண்டுட்டு போய் புளிய மரத்தில் கொண்டு கட்டிடுங்க. அவன் கச்சுப்புன்னு உட்காந்துருக்கான். ஒருத்தன் உங்களுக்கு ஒரு 7 டாப்ல ஒருத்தன் இருந்து நிமிஷம் கொடுக்க. நமக்கு பிடிக்கலன்னா சாமி கிட்ட சொல்லிடுங்க. அதாவது தெய்வமே, இப்படியெல்லாம் எனக்கு அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துடும். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கார் கேளுங்க. உங்கள் மீது நான் மிக மரியாதை வைத்திருந்தேன் ஐயா, ஆனால் நீங்கள் கூறுவதை கேட்டால் எனக்கு கோபம் வருகிறது. அதுக்கு 8 ரிப்ளை வந்திருக்கு. கோபம் வருந்தால் ஏதாவது எடுத்து அடி, இந்த ஆளையெல்லாம் விடாத அப்படின்னு சொல்லிட்டு. செய்த பாவமே தீரவில்லை, இந்த பாவம் தேவையா? ஐயா வேண்டாம், இறைவனிடம் ஒப்படைப்போம். அவரை திட்டக்கூட யாருக்கும் மனசு வரல. ஐயான்னு மரியாதையாக தான் பேசியிருக்காங்க. அனைத்தும் கற்பனையே. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரை இந்த கலியுகம் மாறப்போவதில்லை. இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்னதை ஏற்றுக்க முடியாமல் மக்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் கேட்டால் எதுவும் செஞ்சிடாதீங்க. கடவுள்கிட்ட தெய்வமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கும்பிட்டுக்கோங்க, அவ்வளவுதான்.